Hello everyone, welcome to Yarn Wonders. Day 16th of Granny Square Wednesdayல இந்த வீக்குக்கான Granny Square பார்த்தீங்கன்னா மூன் Granny Square. ஸோ இந்த மூன் Granny Square எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போன வாட்டி நான் வந்து சன் Granny Square பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மூன் Granny Square பண்ணலான்ட்டு. ஸோ இது நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வெரி சிம்பிளான பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ணிட்டு டபுள் க்ரோஷே போடுவோம். அண்ட் தென் வந்து 4 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின் அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸா அப்படி பண்ணிட்டே வரும். ஸோ இது எப்படி பண்ணு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து எல்லோ கலர் யானும் அண்ட் வந்து டார்க் கலர் ப்ளூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 த்ரெட் வச்சு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். பண்ணிட்டு 3 செயின். ஸோ ஒரு செயினை போட்டுட்டு 3. ஸோ 3 செயின் போட்டுட்டு இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ 17 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 and 17. ஸோ 17 டபுள் க்ரோஷே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரிங்கை நான் வந்து சுருக்கிடுறேன். ஓகே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதை போட்டுட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். ஓகே ஸோ நான் இதை வந்து தனித்தனியாக பண்ண போகிறேன். இதோட கண்டினியூ பண்ண முடியாது. நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடுறேன். நான் ஏன் இதை கட் பண்றேன்னா இப்போ நம்ம வந்து இந்த மூணோட பார்ட் பண்ண போறோம். இதுலயே ஆப்போசிட் நம்ம பண்ண போறோம். எல்லோ கலர் த்ரெட் எடுத்துட்டு ஸோ நான் வந்து எல்லோ கலர் த்ரெட் எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சில் நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு திரும்பி அதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மூணோட மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே சேம் பிளேஸ்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம வந்து டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷே முடிச்சேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே.
திரும்பி வந்து இன்னொரு ஆஃப் டபுள் க்ரோஷே சேம் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து ஒரு டபுள் க்ரோஷே 2 ட்ரிபிள் க்ரோஷே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்லயே நம்ம வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே. இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்லயும் வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே. ரெண்டு ட்ரிபிள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஒன்ல ஒரு டபுள் க்ரோஷே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து ஒரு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அந்த லாஸ்ட் ஒன்ல வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த 3 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயரா மாற்ற போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 4 செயின் நம்ம வந்து ஏதாச்சும் ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணோம்னா இங்கே வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து 2வது ஸ்டிச். ஸோ 1 2 1 2. ஸோ அந்த இடத்துல நான் நீடில் இன்சர்ட் பண்ணி 4 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டுட்டு அதே பிளேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின் 2 ட்ரிபிள் க்ரோஷே. ஒரு ட்ரிபிள் க்ரோஷே 3 செயின் again 2 ட்ரிபிள் க்ரோஷே. சேம் பிளேஸ்ல இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த ஸ்டிச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரிபிள் க்ரோஷே.
பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்லையும் நம்ம சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லையா அந்த பார்ட், அதுக்கு மேல ஐ மீன் அந்த மூணு பார்ட், இந்த எல்லோ கலர்ல நம்ம த்ரெட் பண்ணிருக்கோம் இல்லையா, மூணு பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேல ஒரு டபுள் crochet ஸ்டார்ட் பண்றோம். ஒரு டபுள் crochet, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்லயும் ஒரு டபுள் crochet, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்லயும் ஒரு டபுள் crochet. நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபோர்த் டபுள் crochet. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆஃப் டபுள் crochet. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்து போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரிபிள் crochet. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கார்னர் கிரியேட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் கார்னர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது ஸ்கொயரா எப்படி வருதுன்னா, நம்ம செயின் போடுறோம் இல்லையா, அதனால தான் இது வந்து ஸ்கொயரா மாறுது. ஸோ இப்போ நம்ம கார்னர் பண்றோம். இதுல வந்து 2 ட்ரிபிள் crochet, 3 chain, 2 ட்ரிபிள் crochet. இது எப்படி போடுறது நான் காட்டுறேன். ஸோ இந்த கார்னர் எல்லாமே ஒரே ஸ்டிச்குள்ள தான் நம்ம போட போறோம். 2 ட்ரிபிள் crochet, 3 chain, again 2 triple crochet. Okay. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து ட்ரிபிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல வந்து டபுள் crochet 1 2 3 4 5. ஸோ 5 டபுள் crochet போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரிபிள் crochet. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன் உங்களுக்கு புரியுது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடுவோம். இது ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பார்ட் வரும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்லிப் நாட் போட்டிருக்கீங்க இல்லையா, தெரியுதா அது? ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஸ்டிச் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அதில் போடக்கூடாது, நம்ம இந்த இடத்துல தான் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக டபுள் crochet. ஸோ லாஸ்ட்டாக நான் ட்ரிபிள் crochet போட்டுட்டு இதை நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் 3 chain 2 double crochet. ஸோ 3 chain 3. ஸோ நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 chain, இங்கே வந்து கார்னர் இல்லையா, செயின் போட்டுட்டேன். ஸோ கார்னரில் 2 double crochet, 3 chain. ஸோ நெல்லில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எனக்கு வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி வந்து 3 chain ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 3 3 chain, 2 double crochet, again 3 chain, 2 double crochet,
இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு டபுள் crochet ஃபுல்லாக போட்டுகிட்டே வருவோம். கார்னரில் 3 செயின். ஸோ ஃபுல்லாக டபுள் crochet 3 செயின். இந்த ரோ மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு டபுள் crochet ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிடுறேன் இந்த இதை. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இந்த எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம வந்து பின்னாடி ஹைட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து crochet ஹூக்கை வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். கொண்டு வந்துட்டு இந்த லைனை நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு crochet நீடில் ஸோ நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ இந்த ரோ வந்து லாஸ்ட் ரோ வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் crochet தான். நம்ம எல்லா ஸ்டிச்சிலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் 3 டைம்ஸ் வந்து சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த கிரானி ஸ்கொயரை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேயில் ஸ்டார் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேயில் ஸ்டார் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த 3 கிரானி ஸ்கொயர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி வெனஸ்டே அப்போ நாங்கள் வந்து கிரானி ஸ்கொயர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ யான் ஒன்ஸ் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.